நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாட்ஸ் நாட் ட்ரெண்டிங் சேனல். நான் உங்கள் ஜெகதீஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் சீரீஸ், ஒரு டெக் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். லேட்டஸ்ட்டாக இப்போ Xiaomi அவங்க பிராண்டில் லான்ச் பண்ண Redmi Note 10 அப்படிங்கிற மொபைலை இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலன்னா மறக்காமல் தம்ஸ் அப் அண்ட் தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி இதுதான் அந்த Redmi Note 10. ஸோ இதுதான் நம்மளோட ரிவ்யூ யூனிட். வாங்க இந்த ரிவ்யூ யூனிட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB வேரியண்ட் இது. ஸோ பார்க்கலாம், இது அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க அதுக்கு போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபைனலி இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். த பிக் பீஸ்ட் இஸ் ஃபார் யூ. ஸோ பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இது நமக்கு வந்த ரிவ்யூ யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்வா க்ரீன் வேரியண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்வா க்ரீன் வேரியண்ட்டு. ஓகே, இதை வந்து நம்ம டிவைஸை வந்து அன்பிச் பண்ணிடலாம். ஸோ நமக்கான வேரியண்ட் பார்த்திங்கன்னா இது ஆக்வா க்ரீன் வேரியண்ட்டு. ஸோ ரொம்ப பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸி லுக் கொடுத்துருக்குறாங்க, கிளாஸி ஃபினிஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஸோ இதுதான் அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு AMOLED 6.43 AMOLED டிஸ்பிளே இது. ஸோ ஓகே, பாக்ஸில் வேறு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டியா? வேறு என்ன பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒயிட் கலரில் பார்க்கவே ரொம்ப ஜெயண்டிஷாக இருக்குது, ரொம்ப பெருசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் USB கேபிள் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேபிளோட உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்லாரன் எடிஷன் மாதிரி ஆரஞ்சு கலர் பில்டின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் வருது இந்த கேபிள் டோட்டலாக. ஸோ இதை வச்சிடலாம். வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க. தென் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்லி மேனுவல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு TPU கேஸ், சிலிக்கான் TPU கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ TPU சிலிக்கான் கேஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, நார்மல் கிளாஸி லுக்கில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. ஓன்லி இப்போ ஃபைனலாக நம்ம இதை அதில் பேர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே கட்டு எட்ஜஸ் எல்லாமே ஸ்மட்சஸ் எதுவுமே எல்லாம் கரெக்டாக இருக்குது. மொபைலோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் அடாப்டர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா Xiaomi மொபைல்ஸில் இருக்கிற மாதிரி IR பிளாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மொபைலை டர்ன் ஆன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பூட் ஆகுது மொபைல். பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் செக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோனை பார்த்துட்டு வேறு என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ மொபைல் பூட்டப் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் பூட்டப் பண்ணும்போது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் மவுண்ட் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம்னு நினைக்கலாம். பிகாஸ் இப்போ வந்து AMOLED டிஸ்பிளேயில் ஃபிங்கர் பிரிண்ட் நடுவில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ஓவர் பிரைட்னஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து ஐக்கு வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் ஏற்படும். ஸோ இது வந்து சைடில் வைக்கும்போது எப்படியும் நீங்கள் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அமுத்த தான் போகிறீங்க. ஸோ இது நீங்கள் ப்ரெஷர் கம்மியாக கொடுக்காம இல்லை ஃபெதர் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கும்.
தென் வால்யூம் பட்டன். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம், 2 சிம்ஸ் ப்ளஸ் நீங்கள் டெடிக்கேட்டடாக அப் டு 512 GB எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் SD கார்டு ஸ்லாட் நீங்கள் போட்டுக்கலாம். தென் இது வந்து நீங்கள் வச்சு காதில் வச்சு பேசும்போது உங்களோட ரேடியேஷன் சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.58 m அந்த ரேடியேஷனில் தான் இது வந்து பில்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 178 கிராம்ஸில் பில்டின் பண்ணியிருக்காங்க. தென் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3.3 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுக்குறது மூலயமா பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச் மாதிரி தான் வெயிட்டே இருக்குது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈக்குவலாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஷாமி. ஸோ கைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் ஹெசார்ட்னஸ் எதுவுமே இல்லை. தென் இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் இசட். இப்போ வைப்ரேஷன் மோட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டாப்பில் இருக்கும், சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் அவங்க இசட் ஆக்சஸ் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களோட இந்த மொபைலோட வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டு. Redmi Note 10ல் பார்த்தீங்கன்னா கேமராஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 48 மெகா பிக்சல். தென் இது வந்து ப்ரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சல். இது வந்து டெப்த் சென்சர். அந்த சைடில் இருக்கிறது மேக்ரோ, இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட். ஸோ இந்த கேமராஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட இமேஜஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கேப்சர் பண்ண இமேஜஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 678. ஸோ 678 இருக்கிறதுனால ஹையர் ஹெவி அண்ட் கேம்ஸ் நீங்கள் விளையாடினா கூட ஹெவியாக புஷ் பண்ணாலும் ஸோ இது சப்போர்ட் ஆகும். ஹீட்டிங் இஷ்யூஸ் பெரிய லெவலில் இருக்காது. ஸோ கிராஃபிக்ஸ் லெவல் GPU பார்த்தீங்கன்னா 618 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மொபைல்ஸ் இந்த வைட் பாண்ட் L1 சப்போர்ட் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நீங்கள் அமேசான்லேயே ஒரு சீரிஸ் பார்க்கறதா இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து ஹெவியாக புஷ் பண்ணும் ஸ்க்ரீன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டிஃபெக்டும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ஹையண்ட் கேம்ஸ் விளையாடும்போது உங்களுக்கு HDR மோடு அண்ட் அல்ட்ரா HDR மோடில் நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிவைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா MIUI 12 OSல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ Android 11க்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஐ திங்க் Android 13, Android 14 வரைக்கும் அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஆண்ட்ராய்டு அப்டேஷன் இல்லைன்னா கூட, செக்யூரிட்டி பேட்சஸ் எதுவும் இல்லைன்னா கூட MIUI அவங்க யூஐயில் இருந்து கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தென் இவ்வளோ பேசியாச்சு. பவர் கன்சம்ஷன் பற்றி பேசிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறதுக்காக 33 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால நீங்கள் 0 to 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து 60% சார்ஜிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ஹெவியாக ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும், ஹெவி கேம்ஸ் நீங்கள் புஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 30% சார்ஜ் தான் உங்களுக்கு வந்து கன்சியூமே ஆகும். ஸோ ரொம்ப பேட்டரி கன்சம்ஷனுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிவைஸாகவே இது வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸோட ஃபுல் ரிவ்யூ இது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு டெடிக்கேட்டடாகவே இந்த ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ, யூசேஜபிள் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இதை விட ஓகே அதை பாஸ் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், ஃபைனலி வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த அன்பாக்சிங் சீரிஸ் எவ்வளோ இருக்குங்கிற, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இந்த ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை விட நெக்ஸ்ட் டெக் சீரீஸில் அந்த புது கேஜெட்ஸ் வரும்போது அதை வந்து நாங்கள் ரிவ்யூ யூனிட் வாங்கி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.